நாட்டின் மிக பழமையான மிருகக்காட்சி சாலையான ஜோஹர் மிருகக்காட்சி சாலை வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி மீண்டும் பொதுமக்களுக்கு திறக்கப்படுகிறது. மாநில மந்திரி பசார் டாக்டர் ஆன் ஆபீஸ் காசி அந்நற்செய்தியை அறிவித்துள்ளார். ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜோஹர் மிருகக்காட்சி சாலையின் அதிகாரப்பூர்வ திறப்பு விழாவுக்கு மாநில இடைக்கால சுல்தான் துங்கு மாக்கோத்தா இஸ்மாயில் சிறப்பு வருகை புரிவார். ஜோஹர் அரண்மனையின் வளர்ப்பு விலங்குகளான வரிப்புலி, தாப்பீர், கரடி போன்றவை மிருகக்காட்சி சாலைக்கு பரிசாக கொடுக்கப்பட்டுள்ள தகவலையும் மாநில மந்திரி பசார் பகிர்ந்து கொண்டார். தரம் உயர்த்தும் பணிகளுக்கு பிறகு மிருகக்காட்சி சாலை மீண்டும் திறக்கப்படுவதை கொண்டாடும் விதமாக 1 மாத காலத்திற்கு நுழைவு கட்டணத்தில் பெரியவர்களுக்கு 50 விழுக்காடு கழிவுச் சலுகை வழங்கப்படும். அதுவே சிறார்கள் என்றால் 1 மாதத்திற்கு நுழைவு இலவசம் என டாக்டர் ஆன் ஆபீஸ் சொன்னார். சலுகை காலம் முடிந்ததும் பெரியவர்களுக்கு நுழைவு கட்டணமாக 10 ரிங்கிட்டும் சிறார்களுக்கு 5 ரிங்கிட்டும் விதிக்கப்படும். வெளிநாட்டினருக்கான நுழைவு கட்டணம் 30 ரிங்கிட் ஆகும். காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மிருகக்காட்சி சாலை திறந்திருக்கும். கடைசி டிக்கெட் மாலை 5 மணிக்கு விற்கப்படும். யானை, புலி, ஒட்டகம், முதலை உள்ளிட்ட 275 விலங்குகள் அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஜோஹர் பாரு மைய பகுதியில் அமைந்துள்ள இந்த ஜோஹர் மிருகக்காட்சி சாலை 1928ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதாகும்.